ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிளகு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இந்த வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போய் நமக்கு நிறம் மாறி வரணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் காரத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வறுவல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரை இதை நல்லா வேக விடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு. இதை நல்லா வறுவல் பதத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கடைசியாக பெப்பரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.